சிம்புவோட லைனப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் சிம்பு வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தார். அதாவது வந்து சரியான படத்தேர்வுகள் பண்ணாமல், சரியான கதை தேர்வுகள் பண்ணாமல், அதாவது வந்து சிம்பு மேலே ஒரு குற்றச்சாட்டே உண்டு. என்ன குற்றச்சாட்டுன்னா, இவர் சரியாக வந்து படத்தில் நடித்து கோஆப்ரேட் பண்ண மாட்டார், சரியாக தேதியை கொடுத்துட்டு வரமாட்டார், இந்த மாதிரியான சின்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே சிம்பு நிவர்த்தி பண்ணிட்டார். தக் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் கமலஹாசன் தான் ஹீரோ, ஆனால் சிம்புக்கு கமலுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கமலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனில் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து நான் தான் ஹீரோ, ஆனால் போக போக பார்த்தா சிம்பு தான் ஹீரோ மாதிரி அந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் சிம்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசனே சொல்லியிருக்காரு, அவ்வளோ பெரிய நடிகர். அப்படி இருக்கும்போது எப்படி மணிரத்னம் ஏன் சிம்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, சிம்பு வந்து ஒரு நல்ல நடிகர், எல்லா விதமான கேரக்டர்ஸையும் ஷோல்டர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான்ஸு, ஃபைட்டு, ஆக்ஷனு எல்லாமே சிம்புக்கு வரும். ஒரு ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு, ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை எலிமெண்ட்ஸும் சிம்புக்கிட்ட இருக்குது. அதனால் எப்படி சொல்கிறது, தக் லைஃப் வந்து சிம்புவோட கேரியரில் பெரிய படமாக இருக்கும், அதுவும் ஒரு வெற்றி படமாக இருக்கும். இப்போ தக் லைஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 49, 50, 51 எல்லா லைனப்ஸுமே நல்ல நல்ல படங்களாக இருக்கிறதுனால சிம்புவோட ட்ராவல் சினிமாவில் அடுத்த கட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும்.